அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபூதாவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வாட்டி கப்பல் பிரயாணத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கரையோரமா ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அபூதாவுத் ரஹமத்துல்லா அந்த கப்பல்ல இருந்து இறங்கி பக்கத்துல இருந்த ஒரு படகு ஒரு திரகத்துக்கு விலை பேசி அவர் கிட்ட போய் ரஹமுக்கல்லாஹ் அப்படின்னு அவருக்காக துவா செஞ்சுட்டு திருப்பி வந்துட்டாங்க. இதை பார்த்த ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லா அவங்க கேட்டாங்களாம், என்னங்க இதுக்காக வேண்டியா ஒரு திரகத்தை செலவு செஞ்சு இங்கிருந்து ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு கரையோரமா போய் அவருக்கு ஒரு துவா செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இதை கேட்ட அபூதாவுத் ரஹமத்துல்லா சொன்னாங்களாம், தும்முனார்ல அவருடைய துவா அல்லாஹ்விடத்திலே உடனே கபூலாகக்கூடியதா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் நன்மை உபகாரம் செய்கிற போது இவருக்கு நன்மை செஞ்சாரே உபகாரம் செய்தாரே என்று அல்லாஹ் என் மீது கருணை காட்டலாம்ல. அதனாலதான் என்ன செஞ்சேன், ஒரு திரகத்தை கொடுத்து படகுல போய் கரையோரத்துல இருந்து அவருக்காக நான் ரஹமுக்கல்லாஹ் என்று துவா செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். அன்று இரவு தூங்குறாங்க. அபூதாவுத் ரஹமத்துல்லாவுடைய கனவில ஒரு மலக்கினுடைய அசரீரியை கேட்கிறாங்க, அபூதாவுத் கப்பலுடையவரே, ஒரு திரகத்தை நீங்கள் செலவு செய்து சொர்க்கத்தை அடைந்து கொண்டீர் என்பதாக மலக்கினுடைய ஒரு அசரீரி சப்தத்தை அவங்க கனவுல கேட்கிறாங்க என்பதாக அவருடைய வரலாறிலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமக்களே, அதனால எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சர்வ சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. பாருங்க, தும்புனாரு, அவருக்கு இரஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொன்னதுக்கு சுவனத்தை பெற்றுக்கொண்டார் என்கிற அந்தஸ்தை அவர்கள் அடைகிறார் என்று சொன்னது பெருமக்களே. அதனால எந்த நல்ல காரியங்களும் நம்ம வீணாக்கிறாம சரியான முறையில் அதன் பயன்படுத்தி அல்லாஹ் தருகிற வெகுமதிகளை பெறுவதற்கு நாம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக.